நல்ல கவிதை என்பது இதயத்தில் பூ வளர்க்க வேண்டும் அல்லது சிந்தையில் தீ வளர்க்க வேண்டும். இதயத்தில் பூ வளர்ப்பது கலையின் ஆபரணம், சிந்தையில் தீ வளர்ப்பது சமூகத்தின் ஆயுதம். நில்லாமல் ஓடிடும் இதயத்தின் இரத்த நாளங்கள், நின்று இளைப்பாறும் இடம் உண்டென்றால் அது கவிதையே. மெல்ல விழுங்கிய சமூக அவலங்களை சொல்லாமல் சொல்லிட சொல்லெடுத்து நின்றால் அது கவிதையே என்ற வரிகளோடு நீரோடை கவிதை குழுவில் 200வது சுனை தலைப்பை கொண்டாடி வரும் தருணம் இதில். நம்முடன் பயணிக்கும் கவிஞர்களால் மட்டுமே இது சாத்தியமானது. மேலும் நமது கவிஞர்களின் சிறப்பான பங்களிப்பால் விரைவில் முதல் 2 கவிதை தொகுப்பு நூல்கள் வெளிவர உள்ளது. சமீபத்தில் நம்ம அறிவிப்பு கொடுத்திருக்கிறோம். தற்பொழுது சிறப்பாக செயல்பட்டு வரும் நீரோடை கவிஞர்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். கவிமன்றத்திற்கு நடுவராக செயல்பட ஒப்புக்கொண்ட நண்பர் கவிஞர் பூபாலன் அவர்களையும், இரு தலைப்புகளில் கவியாடல் புரிந்திட இணைந்திருக்கும் கவிஞர்களையும், நிகழ்வை தொகுத்து வழங்கவிருக்கும் சகோதரி சண்முகவல்லி ஸ்ரீனிவாசன் அவர்களையும், நிகழ்வை அலங்கரிக்க இணைந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் வருக என வரவேற்று நிகழ்வின் போக்கை சகோதரி சண்முகவல்லி அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். நீரோடை இலக்கிய சந்திப்பின் கவிமன்ற நிகழ்வில் கலந்து கொண்டு கவிபாட வந்திருக்கும் கவிஞர்களையும் கவிதாயினிகளையும் கவிமன்றத்துக்கு தலைமை ஏற்று நடத்தவிருக்கும் கவிஞர் பூபாலன் அவர்களையும் நீரோடையின் தலைவரான நீரோடை மகேஷ் அவர்களையும் இந்த 12வது நீரோடை இலக்கிய சந்திப்பிற்கு அன்போடு வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு கவிதை என்ன செய்யும்? வாசகனின் உணர்வை தூண்டிவிடும், அவனை ஆழ சிந்திக்க வைக்கும், நம்மளுடைய அக உலகத்தை புற உலகோடு இணைத்திடும் இல்லையா? அப்படிப்பட்ட கவிதைகள் மரபு கவிதையா, வசன கவிதைகளா, புது கவிதைகளா, ஹைக்கூவா, இப்படி பல பரிமாணங்கள்ல வளம் வந்துகிட்டு இருக்கு. இந்த கவிதைகளால இந்த சமூகத்திற்கு விளைந்த பயன்தான் என்ன? அலங்கார சொற்களின் ஒப்பனையோடு வளம் வரும் இந்த கவிதை கலையின் ஆபரணமா, அல்லது சமூகத்தில் நிகழ்ந்திடும் அநீதிகளை கண்டு வெகுண்டு எழும் ஒரு ஆயுதமா அப்படிங்கிறதுதான் இன்றைய கவிமன்றத்தின் தலைப்பு. கவிதை என்பது கலையின் ஆபரணமே அப்படிங்கிற என்ற தலைப்புக்கு வலு சேர்க்கும் விதமாக கோமகன் ஐயா அவர்கள் தலைமை ஏற்க அவரின் கீழ் கவிபாட வந்திருக்கும் கவிஞர்கள் தியாகராஜன், SD ராகவன், சுந்தர சுதர்சன், வெற்றிவேல். கவிதை என்பது சமூகத்தின் ஆயுதமே என்ற அணிக்கு பலமாக தலைமை ஏற்று நிற்கிறார் ஆனந்த பிரபு அவர்கள். அவரின் தலைமையின் கீழ் கவிதாயினி ஷகிலா தேவி, கவிஞர்கள் மாதப்பூர் விசு, மாருதி மைந்தன், தேமா சுபாஷினி ஆகியோர் பங்கு பெற இருக்கிறார்கள். மலையுச்சியில் இருந்து பள்ளத்தாக்குகளில் உருண்டு விழுந்து விட்டால் என்ன ஆகும் அப்பா? ஒரு மலை தாமரமாக முளைப்போம் மகளே, முடியாவிட்டால் கூழாங்கல்லாக கிடப்போம். இப்படியாக வாழ்வின் யதார்த்தங்களை எளிமையான கவிதைகளாக படைத்தவர். பொம்மைகளின் மொழி, பறக்க எத்தனிக்கும் ஒற்றை இறகு, ஆதிமுகத்தின் கால பிரதி, அரூபத்தின் வாசனை, திரும்புதல் சாத்தியமற்ற பாதை போன்ற கவித்துவமான தலைப்புகளை சுமந்து வரும் பல கவிதை தொகுப்புகளுக்கு சொந்தக்காரர். பெத்த நாயக்கனூர் பெற்றெடுத்த கவிஞர் பூபாலன் அவர்களை இந்த கவிமன்றத்தின் நடுவராக அலங்கரிக்க அன்போடு அழைக்கிறோம். சிலம்பை தாங்கி வந்த சிலப்பதிகாரம் போல் கழுத்திற்கு அழகு சேர்க்கும் மணிகளாய் மணிமேகலை, காதோடு கதை பேசும் காதணியாய் குண்டலகேசி, மங்கையர்களின் கைகளில் வளைந்தோடி எழில் கூட்டும் வளையாபதி, ஒப்புற்ற விலை கொண்ட மாணிக்கமாய் சீவக சிந்தாமணி, இப்படி நம் காப்பியங்களுக்கு அழகு சேர்க்கும் ஆபரணங்களுக்கு இங்கு பஞ்சமே இல்லை. ஆனா இதுல ஆண் அப்படின்றும் பெண் என்றும் எந்த வேறுபாடும் இல்லாம அனைவருக்கும் அழகு சேர்க்கும் ஆபரணங்களின் புகழை கூற தோடுடைய செவியன் அப்படிங்கிற திருஞான சம்பந்தரின் கவிதைகளே போதும். இத்தகைய பெருமை வாய்ந்த கவிதை அப்படிங்கிறது கலையுடைய ஆபரணம் அப்படிங்கிற அணியை தான் இப்ப முதல்ல நாம கவிதை பாட அழைக்க போகிறோம். அந்த வகையில இந்த ஆபரணங்களால கவிதைகளின் மூலமா அழகு சேர்க்க வரப்போகிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என் மௌனம் என்ற நூலின் ஆசிரியரும் அமெரிக்க முத்தமிழ் இலக்கிய பேரவை விருது பெற்றவர், தன்முனை எழுத்தாளர் விருது பெற்ற நீரோடையின் கவியோடை விருதும் வென்ற கவிஞர் தியாகராஜன் அவர்கள்தான். ஒளிவாங்கியும் உள்வாங்கும் குரலுக்கு சொந்தக்காரரான சண்முகவல்லி ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை தொடங்குகின்றேன். நன்றி ஐயா. அன்பொலியை பூமி எல்லாம் பரப்பி
வெண்ணிற ஆடை ஒன்றையே அங்கமெல்லாம் இருக பூட்டி அருப்பெரும் ஜோதிதனை அண்டமெல்லாம் ஏற்றி கருத்த வெஞ்சின மரளிதன் உலகினர் கை கொண்ட பாச கயிறனும் ஆயுதமும் கருணையின் விழி கொண்டு காணும் மாந்தருக்கு என்றுமே கை கட்டி நிற்கும் என்ற பேருண்மையை உரைத்து திரு அருட்பா என்னும் அமுத தமிழ் தந்த அவ்வள்ளல் பெருமானின் திருவடி வணங்கி ஆறுமுக கோமகனின் ஆசையோடு ஆண்டோர் சபை புகுந்தேன். அணுகுண்டே அப்புறம் வெடித்தாலும் ஐவர் கூட்டம் 1000 ஏந்தினாலும் ஆடி பேரலைகள் அடித்தாலும் அணுகுண்டே அப்புறம் வெடித்தாலும் ஐவர் கூட்டம் 1000 ஏந்தினாலும் ஆடி பேரலைகள் அடித்தாலும் அச்சங்கள் நேர்வதில்லை அன்பின் வழி சென்றவருக்கு. கற்காலம் தொட்டு தற்காலம் வரையிலும் கவிதை என்பது கலையின் மழை, கடத்தி வந்த உணர்வுகளின் விலை, கல் மனதையும் கவர்ந்திடும் சமநிலை. ஆதலால் கவிதை என்பது மொழியின் பூரணமே, கலையின் ஆபரணமே. அவனை ஆண்ட முடிகளெல்லாம் ஆயுதமும் எரிந்துவிட்டு அகம் மகிழ சங்கம் வளர்த்தார் அருந்தமிழை பருகிடத்தான். ஆயுதத்தால் ஆவதும் யாதென்பேன். வில்லையும் வேலையும் விரும்பாமல் விலக்கி வைத்து வில்லுப்பாட்டு கேட்டிடவே வேந்தரும் வேந்தரும் விருப்பங்கள் கொண்டு நின்றார். விழுந்ததே விளைந்ததே வேர்கொண்ட கவிதைகளும். ஆதலால் கவிதை என்பது கலையின் ஆபரணமே. செதுக்கிய கல்லும் எங்கே சிலை என்னும் கலை என்றால் செதுக்கிய சொல்லின் கவிதையும் கலையின் ஆபரணமன்றி வேறெதுவோ? ஒரு சந்தம் துணை எடுத்து இருமங்கை குணமுறைத்தான் எழுதிய அக்கம்பன் கவியழகு என்றும் கலையின் ஆபரணமே. எடுத்து இயம்புகிறேன் ஏற்றிடுமா சான்றோரின் சபையும். பஞ்சு ஒளிர் விஞ்சு குளிர் பல்லவம் அணங்க தூர்பலகையின் நடை சொன்னவன் தந்தமது மாற்றாமல் பொன்னின் ஒளி பூவின் வெறி சாந்து பொதி சீதம் என சீரையின் நடை அழகை செப்புகிறான். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பார். சொற்பதம் சொன்ன கவி அழகை பாங்காக பங்கம் வைத்து பயங்கரவாத ஆயுதம் என்றாரே நடுவரே. பதைக்கிறதே என் நெஞ்சமும் தான். தங்கப்பானை புதையல்கள் தாராளமாய் எடுத்து இயம்புகின்றேன். கர்க்கமும் தாகமும் தீர்க்கட்டும். ஈதல் அறம் தீவினை விட்டு ஈட்டல் பொருள் எஞ்சான்றும் காதல் இருவர் கருத்து ஒருமித்து ஆதரவு பட்டதே இன்பம். பரனை நினைத்து இம்மூன்றும் விட்டதே பேரின்ப வீடு என்றே அறம் பொருள் இன்பத்தோடு ஆண்டவனை அடையும் வழியும் சொல்லி ஆற்றுப்படுத்தினாலே அவை தமிழன்றோ. விளங்கச் சொல்ல வேண்டும் என்றால் வேலாயுதமும் சூலாயுதமும் கூட வேற்று பாதை நடப்பவருக்கே வெடித்தெழும் ஆயுதமாகுமே அன்றி கருணை பார்வை கொண்டு கற்பூரம் ஏற்றிடம் அடியவருக்கு தலைமிகு ஆபரணங்களே. பக்தியும் புக்தியும் பறைந்த பாச்சுரங்கள் மானிடத்தை மீச்சு கொள்ள வைத்து மின்னியதே ஆபரணமாய். பக்தியும் புத்தியும் பறைந்த பாச்சுரங்கள் மானிடத்தை மீச்சு கொள்ள வைத்து மின்னியதே ஆபரணமாய். தங்க காலத்தை கடந்து சமகாலத்துக்கே வருகிறேன். மறை சொன்ன நெறிகளும் மண்ணோடு கலந்த வாழ்வியலும் மடல் விரித்து பாடிய என் தமிழும் சமூக மாற்றத்தை பாடிட மறக்கவும் இல்லை, மறக்கவும் அதை நான் இல்லை. அதுவும் கவிதையின் ஒரு கூரே, கவி பூச்சரத்தில் சேர்ந்த நாரே. ஆங்கில பீரங்கிகளை கண்டும் அஞ்சாமல் நின்ற முண்டாசு கவிஞரும் அக்கவிதையை ஆபரணமாய் கண்டதாலே ஆனந்த சுதந்திரம் வந்ததாய் எண்ணி ஆடுவோமே பல்லு பாடுவோமே என்று ஆடியே கூத்தாடி நின்றான். ஆயுதமாய் அகத்திலே கண்டிருந்தால் அடித்து துரத்திடவே ஆணைகளும் இட்டிருப்பான். ரௌத்திரம் பழகு என்றானே. ரகசியமாய் அங்கு ஒரு கேள்வி ரசித்து கேட்கின்ற ஆனந்த பிரபு அவர்களே, ரௌத்திரம் பழகுதல் கேடயம், ரத்த கரை காண்பது ஆயுதம். புது கவிதை பாடிவிட்டால் போர் பதற்றம் தனித்திடுமா? கைவிலகிடும் சமூகம் எங்கே கவிதையால் மட்டும் மாறிடுமா? களப்பணியால் தான் கரையேறும் சமூக அவலங்கள். களப்பணி ஆற்றுகின்ற களவீரர்கள் உளம் மகிழவே கவிதை என்பது என்றுமே கலையின் ஆபரணமே என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடை காண்கிறேன். நல்விடையும் நடுவர் தருவார் என்றேன். முதல் கவிதையே முத்தார்ப்பான கவிதையே அமைந்ததற்கு மிக்க நன்றி தியாகராஜன் ஐயா. இந்த கவிதையை பற்றிய நடுவர் ஐயா அவர்களின் கருத்தை கேட்கிறோம். நன்றி. நண்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது வணக்கம். ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாலையை கவிதை மாலையாக உருமாற்றி இருக்கும் நீரோடைக்கு என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள்.
கவிஞர் நா. தியாகராஜன் அவர்கள் தமிழின் சிறப்புகளை கவிதை வரியாக்கி, தமிழின் மகத்தான இலக்கியங்களை ஆபரணமாக்கி, கவிதை கலையின் ஆபரணமே அப்படின்னு தன்னுடைய சொற்களால நிறுவி இருக்கிறார். ரொம்ப ஓசை நயத்துடன், சந்த நயத்துடன் ஒரு கவிதையை ஆக்கி நமக்காக தந்திருக்கிறார். சில இடங்கள்ல அதை நிறுத்தி நிதானமா வாசிச்சிருந்தா இன்னுமே அந்த சுவையை நிதானமா பருகுவதற்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கும். வேகமா வாசிச்சுட்டார். இருந்தாலுமே ரொம்ப எடுத்துக்கொண்ட தலைப்புல 4 நிமிடங்கள் அப்படின்றதா தீர்மானிக்கப்பட்டிருந்தது. அதனால வேகமா வாசிச்சிட்டீங்க, பரவாயில்ல. உங்களுடைய தலைப்புக்கு தகுந்த நியாயத்தை உங்கள் கவிதைகளின் வழியாக நீங்க செஞ்சிருக்கிறீங்க. புதுக்கவிதை பாடிவிட்டால் போர்க்களங்கள் மாறிடுமாங்கிற கேள்வி எல்லா புதுக்கவிஞர்களை பற்றியும் ஒலிக்கிற குரலா இருக்குது. இதை பற்றி நான் என்னுடைய நிறைவு உரையில நான் குறிப்பிடுறேன். சிறப்பான முறையில் ரொம்ப மிக நேர்த்தியாக தயாரிச்சிருக்கிறீங்க உங்களுடைய கவிதையை. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட நடுவர் ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக, குருதி வெளியேறி குப்புற கிடந்த அப்பாவின் மார்பில் இப்படி எழுதியிருந்தது: என் மகளே, இளம் விதவை பட்டம் உனக்கு கிட்டாமல் போகட்டும். இப்படி போரின் அவலத்தை உலகுக்கு உரைத்திடும் ஒரு ஆயுதம்தான் கவிதை. இந்த அணியில் இருந்து கவி பாட முதலாவதாக அழைக்கிறேன். பொதுவா ஆபரணம் அப்படின்னு சொல்லிட்டாலே அத பெண்களுக்கு அப்படின்னு ஒதுக்கிடுவாங்க இல்லையா? ஆனா இங்க ஆயுதம் ஏந்தி முதலாவதாக ஒரு கவிதாயினி வர தயாராக இருக்கிறாங்க. கவிதை என்பது சமூகத்தின் ஆயுதம் என்ற அணியிலிருந்து என்ன சிதறல்கள் என்ற நூலாசிரியர் கவிதாயினி ஷெஹ்லாதேவி அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். முன்னுரைக்காக நன்றி. முத்தமிழை இயல், இசை, நாடகம் என 3ஆக பிரித்தாலும் எத்தமிழிலும் இயல்பாய் 2 கலக்கும் கவிதையை ரசிக்காதவரும் இங்குள்ளே. மாந்தர்க்கே உரித்தான உணர்வுகளுக்கு சொற்கள் மூலம் வடிவம் கொடுத்து, ஓசை மற்றும் நடை மூலம் அழகுபடுத்தி கவிதை என பெயரிட்டதால் தானோ என்னவோ உச்சரிக்கும் போதே அவை உள்ளத்தையும் சேர்த்தே கொள்ளை கொள்கிறது. கவிதையின் முன்னுரை கொண்டு எதிர்வாதமாய் கொடுக்கப்பட்ட தலைப்பில் இதோ துவங்குகிறேன். கவிதை என்பது சமூகத்தின் ஆயுதமே என்று எனது சிந்தனை துளிகள் இதோ. உணர்வுகளை ஒளியாக்கி, குமுறல்களை செதிலாக்கி, உள்ளத்தினுள் ஊடுருவி சிந்தனையை உயிரூட்டும் அழகிய செந்தமிழே. கவிதை எனும் பெயர் கொண்டு கட்டுப்பட மறுக்கும் ஆழியின் சீற்றமே. கவிதை எனும் பெயர் கொண்டு கட்டுப்பட மறுக்கும் ஆழியின் சீற்றமே. வாள் கொண்டு வீசினாலும் அசராத மனது, பலத்த வழி கொண்டு இழுத்தாலும் அசையாத மனது, இதோ சொல் கொண்டு செதுக்குகையில் சுக்கு நூறாய் சிதறுகிறதே. புரட்சிகள் பல கண்டு, குருதி ஆற்றின் ஓட்டம் கண்டு, முழக்கங்கள் பல செவிகளை கிழித்ததை கண்டு மாறிய நெஞ்சங்கள் பல உண்டு. யுத்தமும் புரியாது, குருதியும் சிந்தாது, வலிமையான வார்த்தைகளை கொண்டு மட்டும் மாறாத நெஞ்சங்களையும் மாற்றிய கதைதான் நாமும் கண்டோம். யுத்தம் புரியாது, குருதியும் சிந்தாது, வலிமையான வார்த்தைகளால் மட்டும் மாறாத நெஞ்சங்களையும் மாற்றிய கதைதான் நாமும் கண்டோம். அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்று எண்ணியிருந்தவர் மாய்ந்து விட்டார் என ஏட்டில் பதிந்த கவிதைகள் இன்று எண்ணங்களில் நிரந்தரமாய் தங்கியதன்றோ. வருடங்களை எண்ணியே முடிந்து போகும் அற்ப வாழ்வில் முடிவற்ற வரிகளால் யுகங்கள் தாண்டியும் புரட்சிகள் செய்ய முடியுமெனில் அக்கவியும் அங்கே மூச்சு காற்றில் முணுமுணுத்திடாதோ. வருடங்களை எண்ணியே முடிந்து போகும் அற்ப வாழ்வில் முடிவற்ற வரிகளால் யுகங்கள் தாண்டியும் புரட்சிகள் செய்ய முடியுமெனில் அக்கவியும் அங்கே மூச்சு காற்றில் முணுமுணுத்திடாதோ. கவிதை என்பது கலையின் ஆபரணம்தான். ஆனால் புதுமைகள் படைக்கவும், மூட நம்பிக்கைகளை தகர்க்கவும், தன்னிலை எரியும் தருணத்தில் தற்காப்பை முன்னிறுத்தவும் ஆபரணங்கள் போதாது. மாற்றத்தை எதிர்நோக்கும் சமூகம் கவிதையை ஆயுதமாய் கொள்கிறதென்றால் இதனை மிஞ்சிலும் கூறிய ஆயுதம் ஒன்றை இவ்வகிலம்தான் கண்டதுண்டோ. மாற்றத்தை எதிர்நோக்கும் சமூகம் கவிதையை ஆயுதமாய் கொள்கிறதென்றால் இதனை மிஞ்சிலும் கூறிய ஆயுதம் ஒன்றை இவ்வகிலம்தான் கண்டதுண்டோ. ரசனை உணர்வை உயர்த்தும் ஆபரணங்கள் சிந்தையில் கலப்பதில்லை. ரசனை உணர்வை உயர்த்தும் ஆபரணங்கள் சிந்தையில் கலப்பதில்லை. சிந்தனையில் கலக்கும் புரட்சி வரிகள் ஏற்றில் கண்டெடுத்த ஆயுதங்களே. சிந்தனையில் கலக்கும் புரட்சி வரிகள் ஏற்றில் கண்டெடுத்த ஆயுதங்களே.
ஆபரணங்கள் அலங்கரிப்பிற்காக, ஆயுதங்கள் முன்னேற்றத்திற்காக. இதை கொண்டு என் உரையை முடிக்கிறேன். நன்றி. நன்றி கவிதாயினி சுக்லா தேவி அவர்களே. இவர்களின் கவிதை குறித்து நடுவர் ஐயா அவர்களின் கருத்து. கவிஞர் சகித்லா தேவி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மனிதர்களுடைய உணர்வுகளுக்கு சொற்களின் வடிவமாக வருவதுதான் கவிதை அப்படிங்கிற அந்த பதம் எனக்கு பிடிச்சிருந்தது. எப்பவுமே கவிதை வந்துட்டு உணர்வுகளின் வெளிப்பாடுதான். அது எந்த வகையான உணர்வுகளா இருந்தாலும் அதை கவிஞனுக்கு கவிதையாகத்தான் வெளிப்படுத்த தெரிகிறது அப்படிங்கிறது தான் உண்மை. புதுமைகளை புகுத்துறதும் மூட நம்பிக்கைகளை அளிக்கவும் அதிகாரத்தை கேள்வி கேட்கவுமாய் கவிதை நிச்சயமாக சமூகத்துடைய கையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆயுதம் தான் அப்படிங்கிற சொற்களை ரொம்ப எளிமையான கவிதை வரிகள்ல இவங்க நிறுவி இருக்கிறாங்க. ஆபரணங்கள் வெறும் அலங்காரத்துக்கு மட்டும்தான், ஆனா ஆயுதம் வந்துட்டு ஒரு சமூகத்தின் முன்னேற்றத்துக்காக அப்படின்னு அவங்க முடிச்ச விதம் ரொம்ப சிறப்பா இருந்தது. வாழ்த்துக்கள். நடுவர் அவர்களுக்கு நன்றி. கவிதை என்பது கலையின் ஆபரணமே என்ற அணிக்காக அடுத்து தன்னுடைய கவிதையை பாட வருகிறார் கவிஞர், பாடகர், பட்டிமன்ற பேச்சாளர் எஸ் வீரராகவன் அவர்கள். நன்றி அம்மா. நீரோடை நிர்வாக குழுவினர் மற்றும் இங்கு அருமையான கவிதைகள் ஆபரணமே ஆயுதமே என்ற 2 தலைப்புகளில் பேசும் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு கவிதை என்பது கலையின் ஆபரணமே என்ற தலைப்பில் என்னுடைய கவிதை. கவிதையை கேட்க தோடி ராகம், பாடும்போது இசை தாளம், நொடியில் சாயும் உலக மறையும், மனதில் கவலை மெல்ல குறையும், கால்களில் இறக்கை கட்டி பறக்கும், கண்களில் காதல் தேன் வார்க்கும், கலையின் ஆபரணம் எப்போதும் மின்னும் விலை மதிப்பற்ற ஞான பொக்கிஷம், கையில் தொட பனித்துளி உணர்ச்சி, உயிரில் கலந்த உருவம் மலர்ச்சி, கடற்கரை மணலில் பேச்சு, பாறை உள்ளே அன்பு வளர்ச்சி, வாழ்க்கை முழுவதும் தோன்றும் மகிழ்ச்சி, உன்னை நினைத்தால் மனதில் கிளர்ச்சி, தினமும் உடலுக்கு தரும் புத்துணர்ச்சி, புதிய பாதை காட்டும் எழுச்சி, ஆபரணம் கவிதை தரும் அகிம்சை, ஆயுதம் மூலம் எப்போதும் இம்சை, சமூகம் கடமை செய்ய இச்சை, யாரையும் தாக்காமல் பேச ஆசை, ஓசை நயமுடன் வார்த்தை இசை, நல்ல விஷயம் பகிர்வது விசை, மற்றவருக்கு ஊக்குவிக்கும் போக்கு பூசை, வெற்றியை பாராட்டி பெறுவது 8 திசை. வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். ராகவன் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. அவரின் கவிதை குறித்து நடுவர் ஐயா அவரின் கருத்து. கவிஞர் ராகவன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். கவிதை குறித்து ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நம்பிக்கையும் ஆசையும் அன்பும் இருக்கும். கவிதை மகிழ்ச்சியை, காதலை, எழுச்சியை, புத்துணர்ச்சியை இப்படி எல்லாவற்றையும் தனக்கு தருவதாக அவர் சொல்வதை கேட்பதற்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அகிம்சையை நம்புகிறவர் எப்படி ஆயுதத்தை நம்புவார்? அதனால இவர் கவிதை வந்துட்டு கலையின் ஆபரணமாக இருக்க விரும்புகிறார் அல்லது இருப்பதை நம்புகிறார். அந்த வகையில் உங்களுடைய கவிதை வரிகள் ரொம்ப சிறப்பாக இருந்தன. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. கவிதை என்பது சமூகத்தின் ஆயுதமே என்று தன்னுடைய கவிதையின் மூலம் மீண்டும் அதை நிரூபிக்க வருகிறார் 2025ஆம் ஆண்டு நீரோடையின் கவியோடை விருதுக்கு சொந்தக்காரரான கவிஞர் மாதப்பூர் விசு அவர்கள். மரியாதைக்குரிய நடுவர் பூபாலன் அவர்களுக்கும் தொகுப்பாளர் சமூகவழி அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கவிதை சமூகத்தின் ஆயுதமே என்று நான் நீரோடையில் பல கவிதைகளை புரிந்து விட்டேன். இருப்பினும் அதை தாண்டி நம் முன்னோர்கள் நமக்கு சமூகத்தில் கவிதை எப்படி ஒரு ஆயுதம் என்று சொல்லிவிட்டதை நான் இங்கே ஞாபகப்படுத்த வந்துள்ளேன். உச்சி மீது வானடிந்த போதும் அச்சமில்லை என கனல் வீசும் வார்த்தைகளை இந்த சமூகத்திற்கு கவிதையை வடிவிலே தைரியத்தை ஆயுதமாக தந்தானே அந்த மீசை கவிஞன். அதை நாம் மறக்க முடியுமா? வேப்ப மரத்து உச்சியிலே நின்று பேய் இருக்குன்னு வீரத்து கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க. வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தையை நம்பாதே என சுந்தரத்தமிழில் மூட நம்பிக்கையை போக்க தன் கவிதை ஆயுதமாக்கி சென்றானே அந்த சுந்தர கவிஞன். அதனையும் நாம் மறக்க முடியுமா? வறுமை நிலையை நினைத்து பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே என்று மீண்டும் சமூகத்திற்கு தன்னம்பிக்கையை
தன் கவிதை மூலம் சொன்னானே அந்த சுந்தர கவிஞன், அதையும் நாம் மறக்க முடியுமா? இதைவிட வேறு என்ன சமூக முன்னேற்றத்திற்கு கவிதையை ஆயுதமாக பயன்படுத்த முடியும்? ஏழில்லா காலத்திலே எழுத்தாணியை கொண்டு ஆயுதமாக்கி உலக பொதுமறை தந்த வள்ளுவனின் வாழ்க்கை முறை கவிதையை நாம் மறக்க முடியுமா? பெண்களிடம் கரண்டியை பிடுங்கிவிட்டு புத்தகம் கொடுத்தால் போதும், பெண்களின் முன்னேற்றத்திற்கும் மதம் மனிதனை மிருகமாக்கும், சாதி மனிதனை சாக்கடையாக்குமான பகுத்தறிவை ஆயுதமாக்கி சமூகத்துக்கு போராடிய பகுத்தறிவாளன் சமதர்ம கவிதையே எங்களுக்கு பேராயுதம். சமூகத்திற்கு ஆபரணம் என்றுமே அளவு இருந்தாலும் அது அந்த அளவு சேர்க்க அளவுக்கு பாதுகாப்பாக சமூகத்தில் சீர்திருத்தம் செய்ய ஆயுதமே தேவை என நடுவர் அவர்களே நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். நன்றி. கவிதையை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி விசு அவர்களே. இவரின் கவிதை குறித்து நடுவர் ஐயா அவர்களே கருத்து. மாதப்பூர் விஷு அவர்களுக்கு எனது மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். தன்னுடைய அணிக்கு, தன்னுடைய வாதத்துக்கு துணையாக பாரதியை, பட்டுக்கோட்டையாரை அனைவரையும் துணைக்கு அழைத்து கொண்டார். அது ரொம்ப புத்திசாலித்தனமான கவிதை தயாரிப்பா இருந்தது. கவிதை கலையின் ஆபரணமாக இருந்துட்டு போகுது. ஆனா அந்த ஆபரணத்தை பாதுகாக்க நிச்சயமாக ஆயுதம் தேவை அப்படின்னு அவர் முடிச்ச விதம் ரொம்ப சிறப்பு. கலையின் ஆபரணமா கவிதை வந்துட்டு சமூகத்தின் ஆயுதமா அப்படிங்கிற விவாதம் கவிதையில ரொம்ப அனல் பறக்க விவாதம் பொருளாகி இருக்கு. இது வரைக்கும் பேசின எல்லாருமே ரொம்ப அழகான தயாரிப்போடு பேசிட்டு இருக்கீங்க கவிதைகள் சார்ந்து. இன்னும் மற்றவர்களை பேசுவதற்காகவும் கேட்பதற்கு நான் தயாரா இருக்கேன். கவிதை என்பது அது இந்த சமூகத்தின் கலைகளுக்கு அழகு சேர்க்கும் ஆபரணமே என்ற அணியில் அடுத்ததாக தனது வாதத்தை வைக்க வருகிறார் 2026 நீரோடையின் கவியோடை விருதோடு கரம் கோர்க்க காத்திருக்கும் கவிஞர் சுந்தர சுதர்சன் அவர்கள். நன்றி. குழுவிற்கும் குழு தலைவர்களுக்கும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் சக போட்டியாளருக்கும் மற்ற நண்பர்களுக்கும் அடியனின் தமிழ் வணக்கம். அடியனுக்கு கவிதையும் புரியுது, கவிமன்றமும் புரியுது. ஏதேனும் குறையிருப்பின் இளவலை பொறுத்திருக்க. கவிதை சமூகத்தின் ஆயுதமா, கலையின் ஆபரணமா? கவிமன்ற தலைப்பு. யாரையும் நான் சாடவும் போவதில்லை, சாட்டை சுழற்றவும் போவதில்லை. ஏனெனில் சாட்டை ஆயுதம் என்பதால். அதை எங்கள் குழு தலைவர் கோமகன் ஐயா அவர்கள் கவனத்திற்கு விட்டுவிட்டு அடியவன் ஆபரணத்திற்கு ஒரு சேர்க்க என்னாலான சிறு துளியை இங்கே விட்டு சொல்கிறேன். அகத்தியரின் அருத்தமிழே, தொல்காப்பினின் தீன் தமிழே, வள்ளுவனின் அறத்தமிழே, ஔவையின் சங்கத்தமிழே, இலக்கியம் கண்ட இயல் தமிழே, இலக்கணம் கண்ட இன்பத் தமிழே, பாவகை பல கண்ட பயில் தமிழே, இமை மிளிரும் இளந்தமிழே, செவி குளிரும் செந்தமிழே, வானினும் ஓங்கிய வண்டமிழே, தேன்மொழியாம் அமிழ்தமிழே, நான் சுவாசிக்கும் உயிர் மூச்சினி, எனக்குள் துடிக்கும் இதயம் நீ, பார்க்கும் விழிகளில் நீ, பேசும் மொழியினில் நீ, கனமான அன்பினில் நீ, குணமான பண்பினில் நீ, என்னை தொடர்ந்து வரும் நிழலும் நீ, மனதில் உலா வரும் நிழலும் நீ, என் சுவாசம் நீ, நேசம் நீ, நெஞ்சை விட்டு நீங்க பசுந்தமிழே, என்னையும் அறியாமல் எப்படி வந்தாய் எனக்குள் நீ. கவிதை கலையின் அழகியலை கலையின் கவிநயத்துடன் கவி புனைந்து புலமை பெற்றவர்களிடையே புது கவிதையில் புதுமைப்படுத்திட்ட பாரதியின் வழியில் இமயம் போற்றிட கதை கவிதைகளில் லயித்து மெய் சிலிர்த்ததில் தற்கால கவிகளில் ஒருவராய் நான். கதை கவிதைகளில் லயித்து மெய் சிலிர்த்ததில் தற்கால கவிகளில் ஒருவராய் நான். கவியெனும் ஆரணம் என்னை அலங்கரிக்க கவிதையை அணிகலனாய் பயன்படுத்தி கவியாய் நான் ஆனதற்கு கவிதையே ஆபரணம். போர் முனையில் ஆயுதம் ஏந்தி போர் புரிய தேவையில்லை. போர்க்குரலையும் ஓர்குரலாய் கூர்முனையாம் பூக்குரலை கொண்டு கவிதையால் சமூகத்தை சாடினால் சமூகம் சீர்பெறும். கவிதை ஆபரணமே. நாகரிகம் வளர்த்த மனிதனில் அநாகரிகமான ஏற்றத்தாழ்வுகள். படைப்பை தொழிலாய் கொண்டவனே உன் பிழையா, படைத்த அவனை சுயமாய் சிந்திக்க வைத்தால் அந்த வினையா. நடுவர் அவர்களே, இங்கே கவிதை ஆயுதம் அல்ல, அலங்கரிக்கும் ஆபரணமே. வாக்கிற்காக வாக்குறுதிகளை
வாரி இறைத்து தேர்தலில் வாக்களித்த பின் வாக்கிழந்து வாயடைத்து போனவர்களையும் பழிக்கொணரும் ஆபரணம் கவிதையே. நீதிமன்றங்கள் அநீதிமன்றமானாலும் நீதி வழக்கொழிந்த பின்னும் அநீதி களைய அறவழியில் ஆயுதம் வேண்டாத ஆபரணம் கவிதையே. கொட்டி வைத்த வைரமாய் மின்னும் நீரும் அவள் விழிக்கு முன் சொற்பம்தான். அவளோடு அளவலாவுகையில் தீண்டு செல்லும் தென்றலும் அற்பம்தான். அவளோடு கழிகின்ற தருணம் ஒவ்வொன்றும் நிலா காலம்தான். காதலுக்கும் கவிதை ஆபரணமே. இங்குதான் தனிமையில் உறங்குகிறாள் கல்லறை. தேசியின் வேடம் கலையாமல் வெளிக்கொணர்ந்த கவிதை சமூகத்தின் ஆபரணமே. அரசியல் துவங்கி ஆன்மீகம் வரை, காதல் முதல் காமம் வரை சொல்ல நினைத்ததை சிந்தையில் அணிந்திடும் அணிகலன் கவிதை. சமூகத்தில் மாற்றம் பெறும் சீர்திருத்தம் அனைத்திலும் அலங்கரிக்கும் அணிகலன் ஆபரணமான கவிதையே. அனைவருள்ளும் கவிதை ஆபரணமாய் மிளிர்கிறதே தவிர போர் புரியும் ஆயுதமாய் அல்ல. ஆத்திரத்தில் ஆயுதம் ஏந்தாமல் ஒவ்வொரு மாத்திரமும் சிந்தனையில் திளைத்து பாத்திரங்கள் சூத்திரம் கண்டு தன் பாத்திரத்தால் பாவமைத்து உலகை சுற்றினால் வெற்றி சாத்தியம். ஆத்திரத்தில் ஆயுதம் ஏந்தாமல் ஒவ்வொரு மாத்திரமும் சிந்தனையில் திளைத்து பாத்திரங்கள் சூத்திரம் கண்டு தன் பாத்திரத்தால் பாவமைத்து உலகை சுற்றினால் வெற்றி சாத்தியம். கத்தியின்றி யுத்தம் செய்ய சத்தமில்லாமல் மௌனம் கலைப்பது கவிதை எனும் ஆபரணமே என கவிதைக்கு அணிகலன் சேர்த்து வாய்ப்புக்கு நன்றி நல்கிறேன். நன்றி, வணக்கம். கவிதை என்பது கலையின் ஆபரணமே என்று தன்னுடைய கவிதையின் மூலம் அழகாக பறைசாற்றிய சுந்தர சுதர்சன் அவர்களுடைய கவிதை குறித்து நடுவர் ஐயா அவர்களின் கருத்து. கவிஞர் சுந்தர சுதர்சன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். கவிதைக்கு புதிது என்றார். கவிதையே எப்பொழுதும் புதிதுதான். தொல்காப்பியர், திருவள்ளுவர், அவ்வை போன்றவருடைய தமிழ் இனிது, அதனால் அது ஆயுதமில்லா ஆபரணம் என்று தொடங்கினாரு. கவிதைகளில் வாசகனாக ஒரு மெய்சிலிர்த்த அனுபவசாலியாக தன்னை வெளிப்படுத்தி கொண்டார். கவிதையை அவ்வளவு தூரம் ஆழ்ந்து அனுபவித்ததனால் அதை ஆபரணம் என்று அவர் தெரிவித்திருந்தார் தன்னுடைய கவிதையில. கவிதை வந்துட்டு போர் புரிய தேவையில்லை. அரசியல், ஆன்மீகம், காதல், காமம், இப்படி எல்லாவற்றையும், எல்லா நிகழ்வுகளையும் கலையாக்குவதன் மூலமாக அது தமிழின் ஆபரணமாகத்தான் திகழுது. இங்க வந்துட்டு எல்லாருக்குள்ளேயும் கவிதை ஒரு ஆபரணம் தான், எல்லாருடைய கைகள்லயும் அது ஆயுதமாக இருக்க போறதில்லை, நான் போருக்கு போறதில்லை அப்படிங்கிற துணையில் தன்னுடைய கவிதை வரிகளை அமைத்திருந்தார். ரொம்ப அழகான கவிதை. முதல் முயற்சியே ரொம்ப முத்தாய்ப்பான முயற்சியா இருக்கு. தொடர்ந்து நீங்கள் நிறைய கவிதைகள் எழுத வேண்டும் அப்படின்னு உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி ஐயா. கவிதை என்பது ஆபரணம் அல்ல. அந்த ஆபரணங்களை கொஞ்சம் ஒத்தி வையுங்கள், நாங்கள் ஆயுதத்தோடு வருகிறோம் என்று அடுத்ததாக கவிதை என்பது சமூகத்தின் ஆயுதமே என்ற அணிக்காக தன்னுடைய கவிதையை பாட வருகிறார் உரைக்குறள் உள்ளிட்ட 10 நூல்களின் ஆசிரியரான மாருதி மைந்தன் அவர்கள். உண்டு தமிழ் உவக்கும் அமிழ் பஞ்சபூதமாய் பண்ணும் குமிழ் உந்தி வழியூட்டி சிந்தையில் தந்தையாய் வழிகாட்டி உண்மையில் உருவம் தமிழ் வடிவம் என ஆக்கி உச்சரிக்கையிலேயே உச்சி முகர்ந்து வாழ்க பல்லாண்டென்று உமிழீர் சுரந்து உன்னத சங்கம் முதல் உருமாறும் தொழில்நுட்பம் வரை தன்னிகரெல்லா அன்னை தமிழ் உண்மை வியாபித்திருக்கும் கன்னித்தமிழ் உவகை கொண்டு உள்ளமகிழ் உள்ளார்ந்த உமக்கோ என்றென்றும் நான் பிள்ளை தமிழ் உருவ ஏகாந்தமாய் ஏட்டினில் வருவாய் பருவ தாராளமாய் நின் அமிழ்தம் தருவாய் கருவின் ஆதாரமாய் எம் நாவிலில் தவழ்வாய் கருத்துணர்வு மிகுந்து நேர்மையை பகிர்வாய் கள்ளமிலா உள்ளங்களை தமிழுக்காய் அருள்வாய் காதுற்ற ஊசியும் வாராதுகான் கடைவழிக்கே மாறுமே சுவாசியும் தமிழ் ஒன்றே கிழக்கின் நாசியாம் அன்பு தமிழிற்கு அன்னை தமிழுக்கு உய்யும் அமிழ்திற்கு உளம் வார்க்கும் சுகத்திற்கு எம் தமிழ் குலம் மலரும் விதத்திற்கு முத்தமிழ் முதல் வணக்கம் முழுமுதற் குரலே எம்மை உம்மில் திணிக்கும். நீரோடை நீரோடை வற்றா கவிமேடை நாளும் ஊக்குவிக்கும் தனி ஆடை வாரம் 3 முறை ஆர்ப்பரிக்கும் நனி சாடை நற்றமிழ் வாடை நயத்தகு பூக்கூடை தனித்துவ தலைப்புகளால் மனம் சேரும் தேன் ஓடை பருகித் திளைக்கும் மடை பார் போற்றும் நடை மகுடமேற்கும் மகேசுடன் இப்படை
தமிழ் ஆக்கும் தவக்குன்றாம் முத்தமிழ் காக்கும் ஆலமரத்தண்டாம் படைப்புகள் படியெடுக்கா படையெடுக்கும் பன்முகச் செண்டாம் படியேற வாய்ப்பளிக்கும் பைந்தமிழ் தொண்டாம் நீரோடைக்கு எம் தனி வணக்கம். கவியரங்க தலைவர். உரைக்க திருத்தும் நா உரைகல்லாய் ஆக்கும் வா ஊர்ஜிதப்படுத்தும் முன் ஊகம் கொள்ளும் மா உணர்வை பதம் பார்க்கும் உள்ளங்கை நெல்லிக்கனியும் மாய்க்கும் உணர்வே தமிழே காக்கும் உண்மை சிலவேளை தாக்கும் முந்து சக்தி முதுமொழியை வார்க்கும் பொள்ளாச்சி இலக்கிய வட்டம் பொல்லாத தமிழ் ஆட்சிகள் லயிக்கும் கட்டம் நிர்வகிக்கும் தனி செயல் ஊட்டம் தார்மீக ஓட்டம் தாறுமாறாக பறக்காத பட்டம் தமிழை தலைநிமிர்த்தும் மட்டம் முரணாய் பூபாலம் பாடி விழிக்கச் செய்யும் பூபாலன் எட்டும் பூந்தளிர் சுட்டும் அகம் மகிழும் பைந்தமிழ் பட்டும் பைய பாயாது புலிப்பாய்ச்சலாய் கவிதையை ஆயுதமாக்கும் சட்டம் நல்ல திட்டம். கவியரங்க தலைவருக்கு எம் வணக்கம் தலை சாய்க்கும் அவர்தம் செவி எமக்காய் காய்க்கும். கவிதைகளை யாத்திட்ட கவிஞர்கள் தமிழ் மேன்மைகள் மிரட்டும் நம் வரியின் பால் சக கவி தோழமையிற்கு எம் தோல் வணக்கம். மடல் வர காத்திருந்த மனைகள் நவீன யுகத்தால் ஆனதென்ன நிலைகள் தமிழ் பாட வந்த பைந்தமிழ் கிளிகள் கேட்க நாடிய காதுள்ள மடல்கள் வண்டாய் நின் காதோரம் ரீங்காரம் விடும் எம் நா இலைகள் தட்டிவிடாது தட்டட்டும் தமிழுக்காய் உம்மிரு கைகள் அதில் பூரிக்கட்டும் தமிழ் தாயின் மனக்கிளைகள். தமிழ் சொந்தங்களுக்கு என் அன்பு வணக்கம். கவிதை தலைப்பு கவிதை சமூகத்தின் ஆயுதமே. காண கிடைக்கும் நிகழ்வை கண்முன் நிறுத்தும் பொலிவை காட்சிப்படுத்தும் துணிவை சொல்லில் விதைக்கும் அறிவை இட்டு செல்லும் நலிவை ஈடு செய்யும் உளவாய் யானை பாகன் வழிநடத்தும் கொம்பாய் சுடுசரம் பாயும் தெம்பாய் உணர்வென தைக்கும் கவிதை ஊர் உயர வழிநடத்தும் செய்கை. அவலங்களின் ஆற்றாமையை பொறுமை காக்கும் சேற்றாமையாய் இராது பொற்றாமரையாய் பரிணமிக்கும் நோக்கில் பொங்கும் மணக்குமுரலை பேரிடியென தாக்கும் அலுவலாய் கர்ஜித்து முழங்கும் பணுவலாய் அறச்சீற்றத்தை ஒருமுகப்படுத்தும் கணுவாய் அக்கறையின் பால் வெடிக்கும் அணுவாய் ஹிம்சையை சொல்லில் போற்றி இம்சையை வாழ்வில் தூற்றி வஞ்சிக்கும் சதா அயல் தகராறு செப்பனிட முனையும் நா வயல் வரலாறு. கலை வடிவ பொன்னாம் கவிதை காருண்யம் அற்று முளைக்கும் சுதையில் சுற்றும் முற்றும் ஏற்படும் விளைவில் காலியாய் ஆயுதம் தாங்கும் சுனையே கவிதை. கலை வடிக்கும் ஆயுதம் காக்க துடிக்கும் புதுயுகம் நோக்கத்திரிக்கும் மதிப்பதம் நோன்பு சமூக பார்வையின் தனிவதம் கேளா தகையரை கேட்கும் வகையராய் ஆக்கும் கனிகள் சமூக கவிதையான சாணக்கியன் சாகா வரம் பெற்ற மார்க்கண்டேயன். சொல் ஆயுதம் தரிக்க வல்லினம் எழுத்து பாயிரம் கவிக்க வெள்ளினம் எதையும் கண்டுகொள்ளாத மிதப்பு இடையினம் செயற்கை இன்னலை பாலியல் சீண்டலை பரிதவிக்கும் சமூக வேற்றுமையை சாதி மத சண்டையை முதலாளித்துவ கொடுமையை நயவஞ்சக சூழ்ச்சிகளை மரம் தாங்கும் மனிதர்களை உயிர்களிடத்தில் இரக்கமில்லா மிருகங்களை ஆபரண சொற்களால் அணி செய்ய இயலாது காரண விளைவுகளால் குத்தி கிழிக்கும் பொருள் இது. கோபதாபம் ஏற்கும் தருணம் இது. கோலோச்சும் கலைக்கு சிதைவை உண்டாக்கும் சிதைகளை கலை சொற்களால் அல்ல ஆயுத ஒற்களால் கொல்ல சமூக அக்கறையால் மெல்ல மேலதிக சொற்களால் கவிதை ஆயுதம் வெல்ல. தீப்பொறி மணிகள் அணிகளாய் தீக்கரையாக்கி தனிக்கட்டும் தனி வழிகளாய் வழி தீர்த்து விழி திறக்கட்டும் இக்கவிதை ஆயுத மொழிகளால். பிளக்கா பாறையை பரிதவிக்கும் மழலையை வெட்டி தள்ளும் மரங்களை வியர்வை சிந்தா துணிகளை வேர் சொல்லாம் அன்பை தவிர்த்து வினை சொல்லாம் ஆயுதம் எடுத்து இயல் இசை நாடகம் வழி மனவழியை குறித்து முப்பெரும் தேவியாகி பராசக்தி உதிர்த்து பார் பவளத்திரையாய் பவனி வர கார் மேகத்திரையை பிளந்து தர மோர் அடிவயிற்று இன்னலை உதிர்த்து தீர ஆயுதமாம் கவிதை சொற்கள் கனநெஞ்சை பெற. கவிதை என்றும் சமூகத்தின் ஆயுதம் அது காலம் அறிந்து காரியமாற்றும் மாறுதம் கனக்கச்சிதமாய் பொருந்தி வரும் சமபதம் சாமானியனையும் இட்டு நிரப்பும் சங்கிலி ரதம் வழியான சொற்சதம் ஆபரணங்கள் அணி செய்யும் ஆயுதங்களே வழி கொய்யும் அநாயசங்கள் விளக்கி மேயும் விசுவருவ துரிசனம் பெய்யும் இன்சொற்கள் இன்னலை தீர்க்கா வன் சொற்கள் மின்னலை தடுக்கா அணி சொற்கள் ஒரு சேர அணி சேரா ஆயுத சொற்களே இறுதி வரை ஈட்டியாய் ரணங்களை குத்தி தீர்க்கும் வழங்கலாம் எனில் கவிதை என்ப ஆயுதமே. ஈட்டியாய் ரணங்களை குத்தி தீர்க்கும் வணங்கலாம் எனில் கவிதை என்ப ஆயுதமே. இதுகாரும் உணர்வு பொதிகளை ஆச்சரிய துளிகளால் அங்கம் ஏற்று அனுபவித்த தமிழ் குரில் நெடில்களால் கேள்வியான செவிப்பறையில் பதிலான தமிழ் நடையை அனுபவித்த அன்பு மொழியின் வெளியில் சரண் புகுந்து விடைபெறும் தமிழ் சாமானியனின் நன்றிகள். தமிழ் என்றும் சாமர்த்தியமிகு பெரும் குன்றுகள். நன்றி.
மிக கூர்மையான மாருதி மைந்தனின் இந்த ஆயுதத்திற்கு கவிஞர் நடுவர் அவர்களின் கருத்து. மாருதி மைந்தன் அவர்களுக்கு வணக்கமும் வாழ்த்துகளும். சந்த சொற்கள் அறிவியன சிந்தி விந்தை செய்தன சிந்தை நிறைத்தன. மிக்க நன்றி உங்களுடைய சொற்களின் அருவியை போல பொழிந்தமைக்கு. உணர்வென தைப்பதுதான் கவிதை அப்படின்னு சொல்லி அதனாலேயே அது ஆயுதம் அப்படின்னு நீங்க சொன்ன விதம் ரொம்ப அழகா இருந்தது. அறச்சீற்றம் தான் கவிதையின் குணம் அப்படின்னு நீங்க சொன்னது உங்களுடைய அணிக்கு உங்களுடைய வாதத்துக்கு வலு சேர்ப்பதாக இருந்தது. சமூக அக்கறையும் அறச்சீற்றமும் தான் கவிதையின் குணம் அப்படின்னு நம்புவது உண்மையில ரொம்ப சிறப்பான ஒன்று. ஆபரணம் அணி செய்யும், ஆயுதம் தான் வழி செய்யும் அப்படின்னு நீங்க முடிச்ச விதம் ரொம்ப சிறப்பா இருந்தது. ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி. பாரதி மைந்தன் அவர்களின் இந்த கூர்மையான ஆயுதத்தை கண்டு அஞ்சும் நெஞ்சம் எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி அடுத்ததாக கவிதை என்பது கலையின் ஆபரணமே என்ற அணிக்காக தன்னுடைய கவிதையை பாட வருகிறார் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் விருது, பாரத கவி விருது, கவிஞர் வாழி விருது போன்ற பல விருதுகளுக்கு சொந்தக்காரரான வெற்றிவேல் அவர்கள். அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். என் கவிதையின் தலைப்பு கவிதை என்பது ஆபரணமே. பால் இல்லாமல் ஏது பாலாடை, தேன் இல்லாமல் ஏது தேனடை, நூல் இல்லாமல் ஏது மேலாடை, கவிஞர்களை மேடையேற்றி அலங்கரித்து அங்கீகரிப்பது நீரோடை. வெள்ளை தாமரையில் வீற்றிருக்கும் கலைவாணியே, உள்ளமெல்லாம் பூத்திருக்கும் கலைகளின் ராணியே, என்னுள் இருந்த அறியாமையை கலைத்தாயே, என்னுள் இருந்த அறியாமையை கலைத்தாயே, அதனால் நீதான் என் கலை தாயே. நாவில் சரஸ்வதி நற்றுணையாக, கலைகளின் அதிபதி சரஸ்வதியாக, உன்னை மனதார வேண்டுகிறேன் மனமுருகி, மனம் குளிர்ந்து அருள் தாயே மனமிறங்கி. இயலா இசையா நாடகமா, இயலா இசையா நாடகமா, ஆடலா பாடலா கவிதை தேடலா, உன் அருளின்றி அதை பெற முடியுமா தாயே, உன் அருளின்றி அதை பெற முடியுமா? அது இல்லை என்றால் என்னால் கவிதையை தர முடியுமா? வற்றாத கடல் இறங்கி குளித்தேனே, தினம் வற்றாத கடல் இறங்கி குளித்தேனே, உன் மீது கொண்ட பற்றாலே கலையறிய துடித்தேனே. கவிதை என்பதும் ஒரு கலைதானே, சிற்பி வடிப்பதும் கற்சிலைதானே. கவிதை என்பதும் ஒரு கலைதானே, சிற்பி வடிப்பதும் கற்சிலைதானே. நாவில் சுவைத்தேன் மலைத்தேனே, நாளும் அதை கண்டு மலைத்தேனே. நாவில் சுவைத்தேன் மலைத்தேனே, நாளும் அதை கண்டு மலைத்தேனே. இனிப்பை சுவைத்தது போல கொஞ்சம், இனிப்பை சுவைத்தது போல கொஞ்சம், என்றும் கவிதையில் அடைந்தேனே தஞ்சம். தமிழ் எழுத்துக்களை படித்து கழுகு பார்வையாலே கொத்தி, தமிழ் எழுத்துக்களை படித்து கழுகு பார்வையாலே கொத்தி, சட்டன பறந்து பட்டன கழுகாய் மாறி பாம்பின் மேலே அமர்ந்தேன். பாம்பு என்னை சுமந்து பறந்து சென்றது, பாம்பு என்னை சுமந்து பறந்து சென்றது, படமும் எடுத்துக்கொண்டது. என்னை சுமந்து சென்றதால் மனம் சுமையானதே, படம் எடுத்துக்கொண்டதால் மனம் சுகமானதே. நிலாவிடம் சென்று இறுதியில் நிலாவிடம் சென்று கவிதை படித்தேன். வெக்கப்பட்டு புன்னகைத்த நிலா என் மேல் காதல் கொண்டது. வெக்கப்பட்டு புன்னகைத்த நிலா என் மேல் காதல் கொண்டது. விண்மீன்களை காதல் பரிசாக கொடுத்தது. என்னை சுமந்து சென்ற பாம்பு மலர்களாய் மாறியது, என்னை சுமந்து சென்ற பாம்பு மலர்களாய் மாறியது. கவிதையின் தோரணமே, நிலா எனக்கு கொடுத்த விண்மீன்கள் கலையின் ஆபரணமே. நன்றி, வணக்கம். கவிதை என்பது கலையின் ஆபரணமே என்று தன்னுடைய கவிதையின் மூலம் மீண்டும் மெய்ப்பித்த வெற்றிவேல் அவர்களின் இந்த கவிதை குறித்து நடுவர் ஐயா அவர்களின் கருத்து.
கவிஞர் வெற்றிவேல் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். கவிதையே ஒரு கலைதான், ஆகவே அது கலையின் ஆபரணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கையோடும் அழகோடும் கவிதையை பொருத்தி பார்த்து இயற்கையும் அழகுணர்வும் கவிதையில் மிகுதியாக இருப்பதை தன்னுடைய சொற்களால் நிறுவி கவிதை வந்துட்டு கலையின் ஆபரணம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சிறப்பான கவிதையாக்கம், வாழ்த்துக்கள். நன்றி. நீங்கள் எப்படி வர்ணித்தாலும் சரி, கவிதை என்பது கலையின் ஆயுதமே என்றேதான் நாங்கள் கூறுவோம் என்று அடுத்ததாக கவி பாட வருகிறார் 2025ஆம் ஆண்டு நீரோடையின் கவிகொடை விருது பெற்ற கவிஞர் சேமா சுபாஷினி அவர்கள். வணக்கம். வணக்கம். தன்முகம் தான் அறியது தலைக்கின்ற போது வான்முகம் கொண்டு வையகம் காண்போர் முன் என்முகம் காண வைத்த நீரோடைக்கு நீண்டதொரு வணக்கம். திருடரிடமும் ஆயுதம், திருப்பதி பெருமாளிடமும் ஆயுதம், திரைப்படத்திலும் ஆயுதம், தில்லை நடராஜிடமும் ஆயுதம், பிறக்க வைக்கவும் ஆயுதம், பெருமாளிடமும் ஆயுதம். ஆயுதம் இல்லாத ஆண்டவன் ஏது? புலவராய் பூமேனி புகழ்ந்து ஆபரண தாவுணியில் தடிக்கி விழுந்தாலும் தருணி புகழ பரணி பாட தயங்கிடவில்லை. வில்லுக்கு விழுந்தவர்களை விட புலவனின் சொல்லுக்கு விழுந்த அரசர்கள் 1000 உண்டு. அறம் பொருள் இன்பமென தரம் அறிந்து வார்த்தைகளை வரிசை கட்டி வாழ்க்கைக்கு வழியமைத்த வள்ளுவரும் பெரும் பொருளும் வரும் கண்ணீரும் தரும் பொறுமையும் கடுஞ்சொல்லும் அவரவர்க்கு ஆயுதம் என்றார். புலவன் சொல்லெனும் ஆயுதம் எடுத்து சோதனை செய்தால் கல்லுக்குள் வாழும் கடவுளும் கலங்கிடுவார். கவிஞர்கள் மட்டும் கண்பட்ட காதலை பாடி கால்பட்ட புழுதி என மண்ணில் கிடப்பாரோ? காற்று வெளியிடை கண்ணமாவென காதலில் தவித்த பாரதியும் ஆயுதம் செய்வோம் என அர்ப்பணித்தான். முதியோர் காதலுக்கு முகவரி தந்து முத்தாய்ப்பு செய்த பாரதிதாசனும் கொலை வாளினை அடடா இந்த கொடியோர் செயலறவே என முழங்கினான். கவிஞன் கைமீறிய காரியங்கள் கண் எதிரி நடக்கையில் கடவுள் காப்பரென கையெடுத்து வணங்கிவிட்டு தன்னைத்தான் முடக்கிக் கொள்வதில் அவன் முடக்குவாத நோய் அல்ல. வேதனை தாங்காது வெடித்து நொடிக்கு நொடி நோவுக்கு மருந்தாய் மாறும் வைத்தீஸ்வரன் கட்டி அணைத்து கவிதை வடித்து காதல் தீயை குட்டி கொடுப்பதை விட உலக ஆயுதங்களை உள்ளங்கையில் வைத்து கலகம் செய்திட கடவுளை வந்தாலும் சொல்லெனும் ஆயுதம் எடுத்துக்கு காட்டு தீ வளர்த்து சொக்கனையும் சோதித்து சாதிப்பதே கவிதை. அள்ளி எடுத்து அரவணைத்து திருத்துவதிலும் முடியாதெனில் சொல்லி அடித்து திருத்திட வைப்பதில் கவிதை என்றும் சமுதாயத்தின் ஆயுதமே ஆயுதமே. பழங்கதைகள் பட்டமென பறந்தாலும் புது கவிதைகள் அதை நூலாய் தாங்கி பிடிக்கின்றன என கவிஞர் தியாகராஜனுக்கு பதில் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சேமா சுபாஷினி அவர்களுடைய கவிதைக்கு நடுவர் ஐயா அவர்களின் கருத்து. சேமா சுபாஷினி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஆயுதம் அப்படிங்கிறது திருடர்களிடமும் இருக்கிறது, கடவுள்களிடமும் இருக்கிறது அப்படின்னு தன்னுடைய பதத்தை தொடங்கி சொல்லும் ஆயுதம், இந்த மொழியும் ஆயுதம், ஆகவே கவிதையும் ஒரு ஆயுதம் தான், அதற்கு சமுதாயத்தில் நிறைய வேலைகள் இருக்கின்றன அப்படின்னு இந்த கவிதையை முடிச்ச விதம் சிறப்பா இருந்தது. வாழ்த்துக்கள். எத்தனை ஆயுதங்கள் எங்களை நோக்கி வந்தாலும் சரி, கவிதை என்பது கலையின் ஆபரணமே என்பதில் எங்களுக்கு எந்த ஐயப்பாடும் இல்லை என்பதை நிறைவாகவும் உறுதியாகவும் நம்மிடம் எடுத்துரைக்க வருகிறார். கவிதை என்பது கலையின் ஆபரணமே என்ற அணியின் தலைவரான தொல்காப்பியத்தின் எழுத்து, சொல், பொருள் ஆகியவற்றுக்கு உரை எழுதியவர், தமிழில் பிழையின்றி எழுதுவது எப்படி, விருதுநகர் நகரின் கதை போன்ற பல நூல்களை நமக்கு அளித்தவரும், பட்டுக்கோட்டை இலக்கிய பேரவை வழங்கிய எழுத்து சித்தர் விருதாளர் மா கோமகன் அவர்கள். நீரோட இணையத்தின் சீரான கவிதை பணியில் சிகரமென்றால் அது கவிமன்றம் தான் என்பேன். நீரோட இணையத்தின் சீரான கவிதை பணியில் சிகரமென்றால் அது கவிதை மன்றம் தான் என்பேன் நான். இது 2ஆம் கவிமன்றம். நம் குழுவின் கவிஞர்கள் இரு அணியாய் பிரிந்து கவிப்பூர் களம் காணும் 2ஆம் கவிமன்றம் இது. கொங்கு மண்டலத்தின் கொஞ்சு தமிழ் வளர்ச்சி பணியில் ஈடு இணையற்ற இலக்கிய பணியில் நல்லாட்சி நடத்தி வரும் பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தின் பூபாலன். நல்லாட்சி நடத்தி வரும் பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தின் பூபாலன் அகிம்சைக்காரர்.
ஆயுதத்திற்கு எதிரானவர், அகிம்சைக்காரர். சொல்லப்போனால் எப்பொழுதும் கொலுசை நெஞ்சில் சுமப்பவர், பெரிதும் நேசிப்பவர். அவரே நடுவர் என்று அறிந்த போதே நடுவுநிலை தீர்ப்பு உறுதி என்று உளமாற உணர்ந்தேன். சென்ற கவிமன்றத்தில் சென்னையிலிருந்து நடுவராக நான், இந்த கவிமன்றத்தில் இங்கிலாந்திலிருந்து அணித்தலைவராக இப்போது. சென்ற கவிமன்றத்தில் சென்னையிலிருந்து நடுவராக நான், இந்த கவிமன்றத்தில் இங்கிலாந்திலிருந்து அணித்தலைவராக இப்போது உங்கள் முன். என் அணியின் இனிய தலைப்பு கவிதை என்பது கலையின் ஆபரணமே. என் அணிக்கு வலு சேர்த்து ஏற்கனவே கவிதை தந்து ஆவரணத்தின் ஆலமரமென தியாகராஜன், ராகவன், சுந்தர சுதர்சன், வெற்றிவேல் எனும் இனிய இளைவர்கள் அனைவருக்கும் நன்றி. எதிரணியினரை இலப்பமாக எண்ணவில்லை, எல்லோரும் வல்லவர்கள் இனிய கவிதைகள் இயற்றுவது. எதிரணியினரை இலப்பமாக எண்ணவில்லை, எல்லோரும் வல்லவர்கள் இனிய கவிதைகள் இயற்றுவது என்றாலும் எடுத்துக்கொண்ட தலைப்புதான் அவர்கள் வலுவான வாதம் வைக்க இடையூறாய் இருந்ததென எல்லோரும் அறிவோம். என்றாலும் எடுத்துக்கொண்ட தலைப்புதான் அவர்கள் வலுவான வாதம் வைக்க இடையூறாய் இருந்ததென எல்லோரும் அறிவோம். நடுவர் உள்ளிட்ட எல்லோரும் அறிவோம். அவர்கள் எடுத்துக்கொண்ட தலைப்புதான் வலுவான வாதம் வைக்க அவர்களுக்கு இடையூறாக இருந்ததென அறிவோம்னா. தமிழன்னையின் ஆபரணங்கள் இவைகளாக காதொளிரும் குண்டலமும், கைக்கு வளையாபதியும், கருணை மார்பின் மீதுளிர் சிந்தாமணியும், மெல்லிடையில் மேகலையும் மணிமேகலையும், சிலம்பார் என்ப போதுளிர் திருவாளினையும், பொன்முடி சூடாமணியும் பொலியச் சூடி நீதியுளிர் செங்கோளாய் திருக்குறளை தாங்குதமில் நீடு வாழ்கவென, நீதியுளிர் செங்கோளாய் திருக்குறளை தாங்குதமில் நீடு வாழ்கவென பெயரறியா பெரியோர் அணிவித்த ஆபரணங்களால் மிளிரும் தமிழன்னையை வணங்குகிறேன். நாங்கள் ஆபரணமென செப்புவது அறத்தின் விளைவைத்தான், அறம் தரும் மரத்தின் மாண்பைத்தான். அறம் தரும் மரமெனும் வீரம் ஆயுதத்தால் விளையாது. தமிழன்னையை ஆபரணத்தால் அலங்கரித்தால் அன்பு மிளிரும், அழகு பெருகும். அவள் கையில் ஆயுதத்தை கொடுத்து பார்த்தால் பண்பு மறையும், அச்சம் பெருகும். அஞ்சு என்பது அச்சம் என்பதாயினும் அதுவே ஆபரணமானால் அழகு பெருகுமென சொல்ல, அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்றாரீராக ஆரியருக்காகையே, அஞ்சிலே ஒன்று பெற்ற அணகை கண்டு அயலூரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான் என்றதோர் ஏற்றமிகு கவிதையை கேட்ட பின் இன்னும் தயக்கமோ எம்பக்கம் தீர்ப்பளிக்க, பாரதி பாடியதை தமக்கென எடுத்துக்கொண்ட எதிரணி தோழர்கள் எளிதாக ஒன்றை மறந்தார்கள் என்பேன். பாரதி பாடியதை தமக்கென எடுத்துக்கொண்ட எதிரணி தோழர்கள் எளிதாக ஒன்றை மறந்தார்கள் என்பேன். இயற்பெயர் சுப்பையா, புனைப்பெயர் பாரதி என்றாக காரணம் யாதென்பீராயின், இயற்பெயர் சுப்பையா புனைப்பெயர் பாரதி என்றாக காரணம் யாதென்பீராயின், பாரதி என்பதே கலைமகளின் மற்றும் ஒரு பெயர், மாற்று பெயர் என்பதறிக. எம்மணி பக்கம் நின்று கவிதையை உற்று பார்த்தால் ஆபரணமாய் திகழுவதை அவனியோர் நுகர்வர். எதிரணி பக்கம் சென்று கவிதையை சற்றே நோக்க எண்ணத்தில் உதிப்பவை நான் என்னவென்று சொல்லுவது. ஆபரணமாய் திகழும் கவிதை அழகுற பொழிவதுதான் இயல்பாக விளைவதாகும், இறுதியான விளைவும் அதுவாகும். ஆயுதம் என்னும் கவிதை இறுதியாய் தருவதெல்லாம் எந்த ஒரு விளைவுமற்ற இறுதிதான் என்றே உணர்க. எதிரணி கவிதாயினி ஆபரணங்கள் அலங்கரிக்க மட்டும்தான் என சொல்லிச் சென்றார். அவர் சொல்லிய சொல்லால் ஆயுதமும் அணியும் ஆபரணம்தான் என்பதை ஏற்றுக்கொள்வார் என்றே நம்புகிறேன். விசு வள்ளுவனை வசமாக்கி கவிதை படித்தார். நண்பர் விசு வள்ளுவனை வசமாக்கி கவிதை படித்தார். வள்ளுவன் அதிகாரங்கள் என தலைப்பிட்டாலும் அது ஆயுதம் அல்ல, அன்புடைமை, அறம் என்னும் அத்தனை ஆபரணத்தையும் தன்னுள் கொண்டது. மாருதி மைந்தனின் மாறுதமான கவிதையில் தீயவைகளை ஆபரணமாக்க இயலாது, ஆயுதங்களே அவற்றை அழிக்கும் என்றார். அவ்வரச்சீற்றத்தின் இறுதியாய் விளைந்ததென என்பதை இயம்பவில்லை என்றோ? எங்கள் பக்க வாதங்கள் எல்லாவற்றையும் சீர்தூக்கி பார்த்தால் எந்த பக்க வாதமுமின்றி எங்கள் பக்கமே தீர்ப்புதான் ஓடி வரும் என்பதை உறுதிபட கூறி எல்லோரிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முத்தாய்ப்பான தனது கவிதையின் மூலம் கவிதை என்பது கலையின் ஆயுதமே என்பதை பறைசாற்றிய கோமகன் ஐயா அவர்களின் கவிதை குறித்து நடுவர் ஐயா அவர்களின் கருத்து.
கவிஞர் கோமகன் ஐயா அவர்களுக்கு எனது அன்பான வணக்கமும் வாழ்த்துக்களும். கவிதை அன்பும் அழகும் மிளரும் ஒன்று, அதனால் அது ஆபரணம் தான் அப்படின்னு ரொம்ப சிறப்பான கவிதை வரிகளை தந்தீர்கள். ஒரு ஆபரணம்ங்கிறது அழகின் பொருட்டு நிகழ்வது. கவிதை எப்பவுமே இந்த மொழிக்கு ஒரு அழகை சேர்க்கக்கூடியதாக தான் காலம் காலமாக இருந்து வருகிறது அப்படிங்கிறது உங்களுடைய கவிதை வரிகளின் மூலமாக ரொம்ப சிறப்பாக எடுத்து கூறினீர்கள். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கவிதை ஆபரணமாக இருக்கலாம், அந்த ஆபரணம் அழகை கூட கூட்டலாம். ஆனால் அந்த ஆபரணத்தையும் அழகையும் பாதுகாக்க ஆயுதம் ஏந்தத்தான் வேண்டும் என்பதை நிறைவாகவும் உறுதியாகவும் நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் கனலறியும் வேங்குழலாய் நான் மாடக் கூடலாய் நம்மோடு கவி பேசியவர் புதுக்கோட்டை தமிழ்ச்சங்கத்தின் புதுக்கவிதை விருதாளர் அசோகமித்ரனின் படைப்பூக்க விருது போன்ற பல விருதுகளுக்கு சொந்தக்காரர் கவிஞர் ஆனந்த பிரபு அவர்கள். விடுமுறை ஞாயிறை இலக்கிய ஞாயிறாய் உருமாற்றி கவிதைகள் சலசலத்து ஓடும் நீரோடையாக்கி இந்நிகழ்வை நடத்தி வரும் அன்பிற்குரிய அண்ணன் நீரோடை மகேஷ் அவர்களுக்கும், ஒவ்வொரு கவிஞருக்கும் முன்னுரை வழங்கி ஒரு அருமையான தொகுப்புரை தந்து நடத்தி கொண்டிருக்கும் சகோதரி சண்முகவல்லி அவர்களுக்கும், என்னுடைய இலக்கிய தாய் வீடான பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்திலிருந்து வந்திருக்கும் என் அன்பிற்கினிய அண்ணன் ஈரா பூபாலன் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து கவிஞர்களுக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இலக்கிய தாய் 2 பிள்ளைகளை பெற்றெடுத்தாள். ஆபரணம் தேடி ஒன்றும் ஆயுதம் தேடி ஒன்றும் இருவேறு பாதைகளில் பயணப்பட்டன. பசுஞ்சோலைகளில் கொஞ்சம் கிளிகளை பார்த்து பரவசப்பட்டது ஒரு பிள்ளை. குளத்தில் ஆடும் மாடும் நீர் அருந்துகையில் குடத்தோடு கும்பிட்டு அமர்ந்திருக்கும் மனிதர்களை பார்த்தது மற்றொரு பிள்ளை. பச்சை கானகங்களில் பறக்கும் பட்சிகளை கண்டுகளித்தது ஒரு பிள்ளை. கானகங்களை வேட்டையாடி அதை காக்கும் மனிதர்களை சூறையாடி அவரது ஓலங்களை கேட்டு கொதித்தது மறுபிள்ளை. அண்ட சராசரங்களை படைத்து அகிலத்தை ஆளும் பரம்பொருளின் பெருங்கருணையை போற்றியது ஒரு பிள்ளை. அப்பரம்பொருள் கருவறைக்குள் இருக்க ஒரு பிரிவு மக்களை வீதியில் தள்ளி ஆலய கதவுகளை அடைப்பதை பார்த்தது மறுபிள்ளை. கங்கை யமுனை காவிரி என புனித நதிகளின் புராண கதைகளை கேட்டு சிலிர்த்தது ஒரு பிள்ளை. குடிக்கும் நீரில் மலங்கலக்கும் கொடூர புத்தியை கண்டு குமைந்து அழுதது மறுபிள்ளை. போரில் வென்ற மன்னனின் பராக்கிரமங்களை கல்வெட்டில் படித்து நெஞ்சு பூரித்தது ஒரு பிள்ளைக்கு. செத்துப்போன வீரர்களுக்காகவும் எட்டுண்ட யானைகளுக்காகவும் ஒப்பாரி பாடி நெஞ்சு வெடித்ததும் ஒரு பிள்ளை. கானமிசைக்கும் வேங்குழலின் நாத இசை கேட்டு சொக்கி போனது ஒரு பிள்ளை. ஒடுக்கப்பட்ட மூங்கிலின் துடிக்கின்ற புக்குரலால் கனல் எறிந்தது மறுபிள்ளை. தடதடக்கும் புகை வண்டியின் சன்னலோரம் அமர்ந்து பயண காட்சிகளில் மனம் பறிகொடுத்தது ஒரு பிள்ளை. அதே புகை வண்டியில் சுற்றி வளைத்து தாக்கப்படும் சக மனிதனின் வழி உணர்ந்து கண்ணீர் கசிந்தது ஒரு பிள்ளை. எழில் கொஞ்சம் கண்கவர் மலை பிரதேசங்களில் தேநீர் கோப்பையோடு விடிகாலை காட்சிகளில் அழகியலின் ஆபரணம் என ரசிக்கிறது ஒரு பிள்ளை. அத்தோட்டங்களில் ரத்தம் முறிஞ்சு மட்டைகளோடு முதுகெலும்பு வலிக்க வலிக்க இலைகில்லும் முதியவளை கண்டு கலங்குகிறது போர்க்குரலாய் பேசும் ஒரு பிள்ளை. மழை பொழியும் பொழுதில் சூடான தேநீரோடும் சுவை மிகுந்த பண்டங்களோடும் இனிய பாடல் அரையெங்கும் ஒலிக்க, ஆஹா வாழ்வு இத்தனை இனிமை என உலகாங்கிதம் அடைகிறது கலை என்னும் ஆபரணம் கொண்ட ஒரு பிள்ளை. கொட்டும் மழையில் சொட்ட சொட்ட நனைந்தபடி அடைத்திருக்கும் சாக்கடையில் இறங்கி குப்பைகளை அள்ளி எடுக்கும் தோழனின் நிலை மாற பெருங்குரல் எடுக்கிறது போர்க்குணம் கொண்ட மறுபிள்ளை. எல்லாம் இன்பமயம் என மயக்கத்தில் ஆழ்ந்து கலையின் ஆபரணம் என கவிதையை காண்கின்ற எதிரணி நண்பர்களே, எல்லோரும் இன்புற வேண்டுமென எங்கள் கவிதைகளை சமூகத்தின் போர்க்குரலாக்கிய இந்த பிள்ளைகள் இல்லாது போனால் வருங்கால நம் பிள்ளைகளுக்கு நம்பிக்கையின் குரல் என்று எதை நீங்கள் சுட்டுவீர்கள்? பொழிலாட்சி என்கிற பொள்ளாச்சியிலிருந்து நடுவர் வந்திருப்பதால் கலையின் ஆபரணமாக அழகியலின் தோரணமாக தீர்ப்பை அவர் தந்து விடுவார் என எதிரினி நினைக்கலாம். மகாபாரதம் இதிகாசமானது, பகவத்கீதை வேதமானது,
கண்ணன், அர்ஜுனன் அனைவரும் கடவுளர்கள் ஆனார்கள். எல்லாம் சரி, கூட்டம் கூட்டமாக வெட்டி கொண்டும் குத்தி கொண்டும் செத்து போன சிப்பாய்கள் என்ன ஆனார்கள் என்கிற கவிதையின் மூலமாக கவிதை என்பது சமூகத்தின் ஆயுதமே என்கிற தீர்ப்பை நடுவர் அவர்கள் எப்போதோ தந்துவிட்டார் என்பதை உங்களுக்கு தெரிவித்து, போர்க்குரல் எழுப்பும் அந்த அண்ணன்களின் தடம் அமைத்த வழியில்தான் இப்போது இந்த தம்பிகளும் நடைபோட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பதை அறிவித்து, ஆபரணம் இல்லாது போனாலும் கழுத்துக்கு ஏதும் குறைவில்லை, ஆதிக்கம் எதிர்க்காமல் போனால் கவிதையாய் அது நிறைவதில்லை என்று சொல்லி அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நிறைவாக வந்தாலும் கூரான ஆயுதமாய் தன்னுடைய கவிதையின் மூலம் தன்னுடைய அணிக்கு பலம் சேர்த்த ஆனந்த பிரபு அவர்களின் கவிதை குறித்து நடுவரையா அவர்களின் கருத்து. கவிஞர் ஆனந்த பிரபு தன்னுடைய வழக்கமான முத்திரை கவிதை என்றும் வாசித்திருக்கிறார். ரொம்ப சிறப்பான கவிதை. கவிதையின் குரல் அழகியல் கானத்தை இசைத்தாலும் அது சமூகத்துக்கான ஒரு போர்க்குரலாக ஒலிக்கும் போது அதன் மகத்துவம் தனி அப்படின்னு சொன்னாங்க. வெறுமனே ஆயுதமே அப்படிங்கிற அணி மட்டுமே பேசாம அவர் ஆபரணத்துக்காகவும் பேசினார். ஆபரணத்துக்காகவும் பேசி ஆயுதத்துக்காகவும் பேசி ஏன் ஆயுதம் முக்கியம் அப்படிங்கிறதையும் தன்னுடைய நிறைவான பேச்சில் அவர் சொல்லியிருந்தாரு. என்னுடைய கவிதையும் தன்னுடைய அணிக்கு துணையாக சேர்த்து கொண்டார். அது ஒரு புத்திசாலித்தனமான பேச்சா நான் பார்த்தேன். ஆபரணம் அப்படிங்கிறது கழுத்துக்கு அழகு சேர்க்கும் அப்படின்னாலும் கழுத்தை காப்பாற்றுறது, உயிரை காப்பாற்றுறது ஆயுதம் தான் அப்படின்னு தன்னுடைய கவிதையை முடிச்சிருந்தார். ரொம்ப சிறப்பான அழகான கவிதை. வாழ்த்துக்கள் ஆனந்த பிரபு. மிக நன்றி. நன்றி. இப்போ முடிவை சொல்லணும் அல்லது தீர்ப்பை சொல்லணும். கவிதைங்கிறது என்ன? கவிதை என்ன செய்யும்? எது கவிதை? கவிதைகளின் கடமைகள் என்னென்ன? எது நல்ல கவிதை? கவிதையின் முன்னால இத்தனை கேள்விகள் காலகாலமாக சிங்காரித்து கொண்டு நின்று கொண்டிருக்கின்றன. இது கவிதையின் முன்னால மட்டும் நிற்கக்கூடிய கேள்வி அல்ல, கவிஞனின் முன்னாலும் இருக்கக்கூடிய கேள்விதான் இது. கவிஞனும் கவிதையும் திணறி போகிற கணமாக இந்த கேள்விகளை எதிர்கொள்கிற கணமாக இருக்கும். ஏன்னா இந்த கேள்விகளுக்கான பதில் ஒரு பிரகாசமான குண்டு வில்வா அணைஞ்சு எரியுது. அதோட சுவிட்சை காலமும் மனநிலையும் சமூக சூழ்நிலையையும் அப்படின்னு இத்தனை பேர் கையிலையுமே அந்த சுவிட்சை வச்சிருப்பாங்க. அதனால அது சில நேரம் அணைந்தும் சில நேரம் எரிந்தும் சில நேரம் இருண்டும் சில நேரம் ஒளிர்ந்துமாக இந்த கேள்விக்கான பதில கவிதையும் கவிஞனும் தந்து கொண்டே இருப்பார்கள். இந்த சின்ன பூமியில கவிதைகளுக்கு தான் எத்தனை கடமைகள் இருக்கின்றன அப்படின்னு தனிமையில யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, தனித்திருப்பவனுக்கு அது முதல்ல துணையாகணும், அவனை தற்கொலையிலிருந்து காப்பாற்றணும், அநீதிக்கு எதிராக வீதியில இறங்கி போராடணும், முச்சந்தியில நின்று உறக்க கூவி சமருக்கு அழைக்கணும், காதலாகி கசிந்துருகி கண்ணீர் மல்க வேண்டிய கடமையும் கவிதைக்கு இருக்குது, புரட்சி பேசணும், அதிகாரத்தின் குரல் வழியே சதா கடித்து குதறிக்கொண்டே இருக்கணும், இன்னும் வேற என்னதான் வேலை இல்லை. எல்லா வேலைகளையும் கவிதை செய்து கொண்டிருக்கிற ஒரு தனி மனிதனுக்காகவாக இருந்தாலும் சரி, சமூகத்துக்காகவாக இருந்தாலும் சரி, கவிதை இத்தனை வேலைகளையும் செய்து கொண்டுதான் இருக்கின்றன அப்படிங்கிறது ஒரு கவிஞனாகவும் வாசகனாகவும் நான் தொடர்ந்து அவதானித்துக் கொண்டே இருக்கிறேன். ஒரு நல்ல கவிதை நலம் விசாரிக்கும், ஒரு நல்ல கவிதை நலம் விசாரிக்கும், ஆறுதல் சொல்லும், ஆற்றுப்படுத்தும், கேள்விகள் கேட்கும், வீதியில் இறங்கி போராடும். இது எல்லா வேலைகளையும் செய்வதுதான் நல்ல கவிதை. கவிதை கலையின் ஆபரணம் தான் அப்படிங்கிறதுக்கு நம்ம கிட்ட சங்க காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் கவிதைகள் இருக்கின்றன. ஒரே ஒரு சங்க கவிதையை எடுத்துட்டு ஒரே ஒரு நவீன கவிதையும் அதே தரசில வச்சோம்னா ரெண்டுமே தமிழின் மணிமகுடமாக தமிழின் ஆபரணமாக இருக்கும். அதுதான் உலகம் முழுக்க இன்றைக்கும் தமிழ் கவிதைக்கான அங்கீகாரத்தை கோரி நிற்கக்கூடிய ஒரு கவிதைகளாக இருக்கின்றன. ஏன்னா சங்க காலத்தில் உலக மொழிகளில் எல்லாம் இவ்வளவு அழகான, இவ்வளவு ஆபரணமான, இவ்வளவு ஜுவலிப்பான கவிதைகள் வந்திருக்கின்றனவா அப்படின்னு கேட்டா நம்ம கிட்ட தரவுகளே இல்லை, வரலாறும் அதை சொல்லவே இல்லை. தமிழ் வளர்ந்த அளவுக்கு, தமிழ் மொழி நின்ற உயரத்தில் உலகின் எந்த மொழியுமே இல்லை அப்படிங்கிறது தான் இன்றைக்கு வரைக்குமான மொழியியல் ஆய்வாளர்களும் அறிஞர்களுடைய கருத்துமே. அப்போ மிக முக்கியமாக உலகத்துக்கு, மானிடத்துக்கு ஒரு அழகியலை மிக சிறப்பாக தந்த கவிதைகள் நம்மளுடைய சங்க கவிதைகள். இன்றைக்கும் நவீன இலக்கியத்தில் இயங்கக்கூடிய ஒப்பியல் ஆய்வாளர்கள் எல்லாரும் சொல்றது, உலக இலக்கியத்தில் உலக மொழிகளில் எதற்கும் சளைத்ததில்லை, இன்றைக்கு
நவீன இலக்கியத்தில் எழுதப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கவிதைகள் அப்படிங்கிறது. உரைநடைகளோ மற்ற கதைகளோ புனைவுகளையோ கூட அவர்கள் சொல்லல. கவிதையை பற்றி பேசுபவர்கள் எல்லாருமே அதை சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு தமிழ் கவிதைகள் எழுதப்பட்டு கொண்டிருக்கின்றன, இயங்குகின்றன. அந்த தளம் இருக்குது இல்லையா, அது வந்துட்டு உலகம் முழுக்க எல்லா மொழிகளிலும் எழுதக்கூடிய மிக முக்கியமான எழுத்துக்கும் இணையாகவும் சில சமயங்களில் அதை விடவும் அதிகமாகவும் தமிழ்ல கவிதை ஒரு பெரும் பொருளாக இயங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மொழியினுடைய மிக முக்கியமான ஆபரணமாக, எல்லா மொழியிலுமே கவிதை ஆபரணம் தான், தமிழ்ல மட்டும் இல்ல எல்லா மொழியிலையுமே கவிதை வந்துட்டு ஒரு ஆபரணமாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிறதுல நமக்கு எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு மொழியினுடைய மிக முக்கியமான அழகான சொற்களை எல்லாம் ஒரு கவிஞன் தேர்ந்தெடுக்கிறான். ஒரு கவிஞன் வந்துட்டு ஒரு சமீபத்துல கூட ஒரு முறை சொல்லியிருந்தேன், யானைன்ற சொல்லுக்கு தமிழ்ல கிட்டத்தட்ட 29 சொற்கள் இருக்கின்றன. அதற்கு மேலும் சொற்கள்ல கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரே ஒரு பொருளை குறிக்கின்ற 50க்கும் மேற்பட்ட சொற்களும் நம்ம கிட்ட இருக்கின்றன. ஆனா ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு கவிஞன் ஒவ்வொரு சொல்ல பயன்படுத்துறான். எங்க தேவையோ அங்கதான் யானை, அது எங்க தேவையோ அது அங்க அது களிராக மாறுகிறது, எங்கு தேவையோ அங்க அது வேளமாக மாறுகிறது. இப்படி வேறு 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 சொற்களை பயன்படுத்த வேண்டி இருக்கிறது ஒரு கவிஞன். அப்போ ஒரு மொழியின் மிக அழகான சொற்களை மிக அழகான இடத்துல மிக அழகான தருணத்தில் அதை பொருத்துவதுதான் கவிஞனுடைய வேலை அப்படின்னு நினைக்கிறேன். அதனாலதான் கவிதை கலையின் ஆபரணமாக இருக்கிறது அப்படின்னு நம்புறேன் ஒரு வாசகனாக முதல்ல. அப்புறம் ஒரு கவிதையின் வாசகனாகவும் கவிதையின் நேசனாகவும் கவிதையில தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கிறவனாகவும் இன்னொன்று எனக்கு தோணுது. அது வெறும் அழகியல் உணர்வை தூண்டக்கூடிய ஒரு அழகான மனநிலையை தருணங்களை பரிசீலிக்கக்கூடிய ஒன்று மட்டுமாகத்தான் கவிதை இருக்குதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சங்க காலத்திலிருந்து மீண்டும் நம்ம பக்தி காலத்துக்கு சங்க காலத்துக்கு போனோம்னா அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இடைப்பட்ட நம்ம சுதந்திர தாகம் பற்றி எரிந்த காலத்துல புதுக்கவிதை காலத்துல இருந்து இன்றைக்கு நவீன காலம் வரைக்கும் நெற்றிக்கண் திறந்தாலும் குற்றம் குற்றமேன்னு ஒரு சொல்ல முடிந்தது யாரால் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கவிஞனால மட்டும்தான். அங்க கவிதை ஆயுதம் தான் இல்லையா? ஆடுவோமே பல்லு பாடுவோமேன்னு பாரதி சொன்னதும், விடுதலை விடுதலை விடுதலைன்னு மும்முறை உறக்க கூறியதும், விடுதலை பெறுவதற்கு முன்னாலேயே உறக்க கூறியதும், பெண்களுக்காக கும்மி கொட்டியதும், இதெல்லாம் பாரதி கவிதையை ஆயுதமாக பயன்படுத்தியதால் தான் இல்லையா? இன்றைக்கும் அரசியல்ல சமூகத்துல ஒரே ஒரு பிறழ்வு வந்தாலும் முதல் குரல் ஒரு கவிஞனுடைய குரலாக ஒரு கவிதையாக அது வெளிப்படுகிறது. அப்ப இந்த இடத்துல கவிதை ஆபரணமா ஆயுதமா அப்படின்னு பார்த்தா ஆயுதம் தான். இப்ப நம்ம நினைக்க வேண்டியது கவிதைய கலையின் ஆபரணமா அல்லது சமூகத்துக்கான ஆயுதமா அப்படின்னா, கவிதை 2 தளங்களிலும் இயங்கி கொண்டுதான் இருக்கிறது. அது இன்றைக்கு நேற்றைக்கல்ல. இந்த மொழியில் முதல் சொல் தோன்றியதிலிருந்து, இந்த மொழி தோன்றியதிலிருந்து கவிதை தோன்றிவிட்டது, கவிதை பிறந்து விட்டது, கவிதை இயங்க தொடங்கிவிட்டது. மனிதர்கள் தான் பிறந்து கொண்டே இருக்கிறார்கள், இறந்து கொண்டே இருக்கிறார்கள், மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த மொழி என்றைக்கு தோன்றியதோ அன்று தோன்றிய கவிதை, அன்று தோன்றிய அந்த கவிதை வந்துட்டு ஆபரணமாகவும் இருக்கிறது, ஆயுதமாகவும் இருக்கிறது. ஆனா இன்றைக்கு சமகாலத்துல நமக்கு எது தேவை? ஆபரணமா ஆயுதமா? அது ரொம்ப முக்கியமான கேள்வி. கவிதை ஆபரணமாக மட்டும்தான் இருக்குது அப்படின்னா இல்லை, ஆயுதமாகவும் இருக்கிறது. ஆயுதத்தின் தேவை இன்றைக்கு அதிகமா இருக்கு. ஒரு ஆயுதத்துடைய தேவை அப்படிங்கிறது என்னன்னா, ஒருத்தனை போய் கொல்றது இல்லை, எதிராளியை கொல்வது மட்டுமே ஆயுதத்தின் கடமை இல்லை, தன்னை தற்காத்துக் கொள்வதும் ஆயுதத்தின் கடமைதான். முதல்ல அது தன்னை தற்காத்துக் கொள்வதாகத்தான் இருக்கணும். இந்த இடத்துல கவிதை தன்னை காக்கும் ஒரு கருவியாகத்தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய புறச்சிக்கல்களை விடவும் இன்றைக்கு நவீன மனிதனுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் ரொம்ப அதிகம். இந்த அகச்சிக்கல்களை போக்கக்கூடிய ஒரு ஆயுதமாக புத்தகங்களும் வாசிப்பும் கவிதையும் இருக்குது அப்படின்னு நான் நம்புறேன். அதற்கப்புறம் தான் இது சமூகத்துக்கான ஒரு ஆயுதமாக மாறுது. முதல்ல ஒரு தனி மனிதனை காப்பதற்கான ஒரு கேடயமாக கவிதை நிற்கிறது. அது எழுதுவதன் மூலமாக அல்லது வாசிப்பதன் மூலமாக அந்த ஆயுதத்தை ஒரு வாசகன் அல்லது கவிஞன் பயன்படுத்தி கொள்ள முடியும் அப்படின்னு. ஏன்னா தொடர்ந்து கவிதைகளை வாசிப்பவனாகவும் எழுதுபவனாகவும் இருப்பதன் ஒரு நம்பிக்கையில இருப்பதன் ஒரு பெரிய நம்பிக்கையில தான் இத சொல்றேன். கவிதை நிச்சயமாக இந்த மொழியின் ஆயுதம், இந்த சமூகத்துக்கான ஆயுதம். முதல்ல அது தனி மனிதனுக்கான ஆயுதம், பிறகு இந்த சமுதாயத்துல நடக்கக்கூடிய எல்லா பிறழ்வுகளையும்
அது ஒரு தனி மனிதன் செய்யற பிறழ்வாக இருந்தாலும் தவறாக இருந்தாலும், ஒரு சின்ன சிறுமியை வன்புணர்ந்த போது தமிழில் மட்டும் 1000 கவிதைகள் பிறந்தன. வேற எந்த நாட்டிலையும் ஒரு செய்தியாகவும் போராட்டமாகவும் பேசுபொருளாகும் கவிதைகளும் எழுதப்படும். ஆனா தமிழ்ல முதல்ல கவிதை எழுதப்படும். அதை எதிர்த்து முதல் குரல் கவிஞனுடைய குரல் வெளிப்படும் கவிதைகளாகும். அத பத்திரிகைகளில் அச்சாகும். இன்றைக்கு சமூக ஊடகங்கள் இருக்கின்றன, அதுல வெளிப்படும். தன்னுடைய ரௌத்ரத்தை, தன்னுடைய கோபத்தை ஆயுதமாக்கி முதல்ல அவன் கவிதையின் மேல் வைக்கிறான். அந்த கவிதை வாசகர்கள் மனதை போய் பிராண்டுற வேலையை செய்ய ஆரம்பிக்குது. அப்போ தன்னை அரிக்கின்ற ஒன்றை தான் ஆயுதமாக்கி வாசகர்களையும் சேர்த்து அறிக்கை செய்கிற, வாசகர்களையும் சேர்த்து உருக்க செய்கிற, வாசகர்களையும் சேர்த்து நெருக்கடிக்குள்ளாக்கின்ற வேலைகளை, மன நெருக்கடி. இது வந்துட்டு அறமற்ற செயல், இதை நாம் எதிர்த்தே ஆக வேண்டும், இதை கேள்வி கேட்டே ஆக வேண்டும்ங்கிற ஒரு நெருக்கடிக்குள்ள கவிதை கொண்டு போய் நிறுத்துது அப்படின்னு நான் நம்புறேன். அப்படியான ஒரு கவிதையை வாசிச்சுட்டு எந்த குற்ற உணர்வும் இல்லாம ஒரு மனிதன் கடந்து போயிட முடியாது. அப்படின்னா அவன் அவ்வளவு பெரிய மனிதனாகவே இருக்க முடியாது அப்படின்னு நான் நம்புறேன். ஆகவே சமகாலத்தில் இன்றைக்கு நடக்கிற நிறைய தனி மனித சமூக அநீதிகளுக்கான ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக கவிதை இயங்கி கொண்டிருக்கிறது. அப்படித்தான் அது இயங்க வேண்டும். ஏன்னா ஆபரணம் நிச்சயமா அவசியம்தான், அழகு நிச்சயமா அவசியம்தான். ஆனா அழகா ஆபரணமா, காக்கின்ற ஆயுதமா? நான் தாக்குகின்ற ஆயுதத்தை பத்தியே நம்ம பேசல. தாக்க வேண்டியது இல்லை ஆயுதம் அப்படின்னா, இப்போ ஐயனார் கையில் இருக்கிற வேல் நூற்றாண்டுகளாக அது வெறும் வேலாக மட்டுமே இருக்கிறது. அது என்றைக்கும் குருதியை பார்த்ததே இல்லை. ஆனாலும் அதை பார்க்கிற ஊர் எல்லைக்குள் நிலைகிற ஒருத்தனுக்கு பயம் வரும் இல்லையா? அப்படி ஒரு பயத்தை ஏற்படுத்துகிற, அச்சத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு ஆயுதமாக, தன்னைத்தானே தன்னுடைய மன அவஸ்தைகளிலிருந்து தன்னை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு ஆயுதமாக, கேடயமாக கவிதை இயங்கி கொண்டிருக்கிறது. ஆபரணம் ரொம்ப அழகானது, அது தேவையானது அப்படின்னா, அத்தியாவசியம்னு ஒண்ணு வரும்போது அது ஆயுதத்தை தான் நான் நினைக்கிறேன். ஆயுதம் அவசியமா அப்படிங்கிற கேள்விக்கு அது கேடயமாகவும் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு பொருளை இங்க கவிஞர்களும் வாசகர்களும் எடுத்துட்டாங்கன்னா, ஆயுதம்ங்கிற அந்த ஒரு பயமோ ஒரு மனவிலக்கமோ இருக்காது. ஆயுதம்ங்கிறத யாரையாவது குத்தி கொள்வதற்கோ, யாரையாவது சுடுசொற்களால் நிறைத்து அவர்களை வேதனைப்படுத்துவதற்கான ஆயுதமாக அதை நினைக்க வேண்டியதில்லை. நம்மளை காப்பதற்கான ஒரு கேடயமாக அந்த ஆயுதம் இருக்கும். அதனால இந்த நவீன காலத்துல ஒரு தனி மனிதனுக்கும் சமூகத்துக்கும் கவிதை ஒரு மிகச்சிறந்த ஆயுதமாகத்தான் இருக்க வேண்டும்ங்கிறது தான் என்னுடைய விருப்பமும். இந்த சமயத்துல இந்த கவிஞர்கள் அத்தனை பேருமே ரொம்ப அழகான கவிதையை கொடுத்து இந்த மாலை பொழுதை நிறைவாக்கினீர்கள். நீரோடைக்கும் தொகுப்பாளர் சகோதரி சண்முகவல்லி அவர்களுக்கும் ரொம்ப அழகான கவிதைகளை தந்த அத்தனை கவிஞர்களுக்கும் எனது மனம் நிறைந்த வாழ்த்துக்களும் கூடவே நன்றி. நேரம் ஒதுக்கி எங்களின் கவிஞர்களின் கவிதைகளை சீர்தூக்கி பார்த்து அவர்களின் கவிதைகளில் இருக்கிற நிறை குறைகளை எடுத்து கூறியதோடு இல்லாமல் கவிதைனா என்ன அப்படிங்கறத இவ்வளவு அழகா எங்களுக்கு விளக்கம் கொடுத்த நடுவர் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. உங்களுடைய தீர்ப்பை நாங்க எல்லாருமே பொறுமானதாக ஏற்றுக்கொள்கிறோம்.